விஷ்ணுமாயா சுவாமி உபாசனை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தி பேதளிச்சிரும், மனநிலை மாறும். அந்த மாதிரி உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா மந்த புத்தி உள்ளவங்க அவங்களெலாம் விஷ்ணுமாயா சுவாமி பேரை சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மந்த புத்தி எனக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா காம உணர்வுகள் நிறையா வரும். விஷ்ணுமாயா சாமி மெயினாக என்ன பண்ணுவார், அந்த காம உணர்வுகள் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார். சில பேர் படிக்கிற பசங்க வந்து தவறான முறையில் போவாங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி விஷ்ணுமாயா பேரை சொன்னாலும் சரி, விஷ்ணுமாயா மந்திரத்தை சொன்னாலும் சரி, உங்களுக்கு முத என்ன ஆகும் பார்த்திங்கன்னா காமத்தை கட்டுப்படுத்திடுவார். காமத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி உங்கள் இலக்கை நோக்கி போக வைப்பார். அதனால் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே விஷ்ணுமாயா சாமியை கும்பிட்டு உங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடுனா அது விஷ்ணுமாயா வழிபாடு. இவரை வச்சு நீங்கள் தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்வார் தவிர கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லை, சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இடங்கள்லாம் விற்று வீட்டில் நகையெல்லாம் வச்சு ஏதாவது தொழில் தொடங்குவீங்க, இல்லை ரொம்ப ஏழ்மை நிலையில் வந்து உங்களுடைய சொந்த முயற்சினால நிறையா தொழில் தொடங்குறவங்க பார்த்திங்கன்னா என்னை இந்த ஒரு விஷயத்துலேருந்து மட்டும் தூக்கி விட்டால் போதும், ஒரே ஒரு சின்ன இந்த தொழிலில் மட்டும் என்னை ஒரு 2 மாதத்துக்கு தூக்கி விட்டால் போதும், நான் நல்லா வந்துடுவேன், அதை பிடிச்சிக்கிட்டே நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களை தேடின்னு வரலாம். அதை நான் இலவசமாகவே நான் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, முத தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு, சின்ன பெட்டி கடையிலேருந்து ரோட்டில் வச்சுருக்க பழக்கடையிலேருந்து பெரிய மளிகை கடையிலேருந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா தாராளமாக என்னை தேடி வாங்க. உங்களை தூக்கி விடுறதுக்கு நான் தயார். எந்த தெய்வமே உங்களை காப்பாற்றினாலும் சரி நான் காப்பாற்றுவேன். உங்களை தூக்கி விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடுறேன். உங்களை நான் தூக்கி விட்டு உங்களை நல்ல நிலைமைக்கு வர வச்சு உங்களை 4 பேரை போல் செல்வ செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராக இருந்தாலும் நீங்கள் விஷ்ணுமாயா ஆன்மீக நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு உங்களுக்கு கீழே உள்ள ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க. விஷ்ணுமாயா பேரை சொல்லி அதுவே எனக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். அது மாதிரி விஷ்ணுமாயா சுவாமியை வழிபாடு பண்ணி எல்லாரும் நன்மை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.